பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம். நிறைய பேர் வீட்டுல பெண்களும் இருக்கிறார்கள், பிள்ளைகளும் இருக்கிறார்கள். கல்யாண தடை என்பது ஒரு பெரிய மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? பெண்ணை பெற்றவர்களுக்கும் அது ஒரு பெரிய பேர்டன். கவலைகள், பயங்கர கவலை, மனக்கவலை. எத்தனையோ பேர் வந்து பாக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க, ஓகே ஓகேன்றாங்க. ஆனா பின்னாடி எந்த பதிலும் கிடையாது. பையன் வீட்லயும் அப்படிதான். நான் பார்த்துட்டு அந்த பொண்ணு அழகா இருக்கா, திருப்பி நான் போனா பொண்ணு வீட்டுல இருப்பேன். எத்தனை பேருக்கு இது இருக்கு? இந்த மனக்கவலையே ஒரு பெற்றோர்களையும் உருக்குலைய செய்து கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்துல பெண்ணும் ஆணும் சரி ஒரு முடிவை எடுத்துடுறாங்க. பட இனிமே கல்யாணமே வேணாம் பா, எத்தனை பொண்ணை பார்த்தாச்சு, எந்த பொண்ணுமே ரிப்ளை பண்ணல. இங்க எத்தனை ஆண்கள் வந்து பார்த்துட்டு போறாங்க. ஒரு பொம்மை மாதிரி அப்பப்ப அலங்காரம் பண்ணி பண்ணி நிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு வேணாம்ப்பா கல்யாணம். எத்தனை பேர் டெசிஷன் எடுத்திருக்காங்க. இதெல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா? தடை. அங்க போய் பார்த்தா பித்ருக்கள் தோஷம் இருக்கு, இந்த தோஷம் அந்த தோஷம், அதனால கல்யாணம் எல்லா தோஷத்தையும் தூக்கி ஓரங்கட்டுங்க. ஒரு பேப்பர்ல எழுதி தோஷத்தை எழுதி நல்லா கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டுருங்க. தோஷம் விலகிடுச்சு, நான் சொல்றத செய்யுங்க, உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடும். என்ன தெரியுமா? சில பல கோவில்கள்ல வந்து கல்யாண உற்சவம் நடத்துவாங்க. சில பல கோவில்கள்ல கல்யாண உற்சவம் நடத்துவாங்க. உங்ககிட்ட காசு இருக்கு, நான் வந்து ஒரு கல்யாண உற்சவம் பெருமாளுக்கு பண்ணணும், அந்த அந்த பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் பண்ணா கல்யாண தடை விலகும். கரெக்டுங்களா? நேர போங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கோயில்ல போய் என்கொயரி பண்ணுங்க. இந்த மாதிரி நான் பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் பண்ணணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? அதுக்கு ஒரு பணம் கட்ட சொல்லுவாங்க. பணம் கட்ட சொன்னா நீங்க பணத்தை கட்டி அந்த கல்யாண உற்சவத்தை நடத்துங்க. நடத்தும் பொழுது அதாவது பெண் வீட்டுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அவங்க பெண் வீட்டாரா அங்க உட்காருங்க. பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சவங்க பையன் வீட்டாரா உட்காருங்க. உட்காந்து பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் பண்ணுங்க. அடுத்த முகூர்த்தத்துல உங்க பிள்ளைக்கும் ஃபிக்ஸ் ஆயிடும் கல்யாணம். ஏன்? கடவுளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது அந்த கடவுளுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்காம இருக்குமா? 100% கிடைக்கும். சரி, இந்த கல்யாண உற்சவம் பண்றதுக்கு என்கிட்ட பணம் இல்லைங்க, அந்த அளவுலாம் நான் ஒரு பெரிய பணக்காரன்லாம் கிடையாது, என்னால கட்ட முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்றேன். அந்த கல்யாண உற்சவத்துல, பெருமாள் கோவிலோட கல்யாண உற்சவத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேங்காய் உருட்டுவாங்க. வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நான் நின்னதிர்னு ஒரு பாட்டை, வாரணமாயிரம் பாட்டை பாடி அந்த தேங்காயை உருட்டுவாங்க ரெண்டு பேரும். அந்த தேங்காய் கிடைச்சதுனால் நீங்க வாங்கி ஜோடியா வாங்கணும். ஜோடியா வாங்கி உங்க வீட்டுல வச்சீங்கன்னா சீக்கிரம் முகூர்த்தம் உங்க வீட்டு பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ ஃபிக்ஸ் ஆகும். அதுல இன்னொன்னு சொல்லித்தரேன். 2 தேங்காய் தான் உருட்டுவாங்க. உங்களுக்கு அந்த கோவில்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 2 தேங்காய் கேட்டு அங்க கல்யாண உற்சவம் நடத்துவதற்கு அந்த தேங்காய் மஞ்சப்படுத்தி உருட்டி கொடுக்க சொல்லுங்க. கொடுப்பாங்கங்க. ஒரு அமௌண்ட் கேட்பாங்க, கொடுங்க. நீங்க சொல்லாத நான் கொஞ்சம் ஏழைங்க, எங்க வீட்டு பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க சாமி அப்படின்னா அங்க இருக்கிற ட்ரெஸ் போர்ட்ல சொல்லி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பாங்க. ஜோடியா வாங்கி கொண்டு போய் வீட்டுல வைங்க. அதுவும் ஏலத்துல எடுப்பாங்க சாமி. அந்த அளவுக்குலாம் காசு இல்லை எனக்கு, பரவாயில்லைங்க. சிம்பிள் திங். 1001 ரூபாய் டொனேஷனாக அந்த பெருமாளுக்கு கொண்டு போய் சேருங்க. அப்படி இல்லையா, அந்த 1001 ரூபாய் கொடுக்கக்கூடிய எனக்கு காசு இல்லை, எல்லாமே கடன்ல போயிட்டு இருக்கு, கவலைப்படாதீங்க. நிறைய பரிகாரம் இருக்கு. கடன் வாங்கி தான் பெருமாளுக்கு செய்யணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. உங்க கையில இருக்கிறத வச்சு செய்யுங்க. 1001 ரூபாயோ 501 ரூபாயோ 101 ரூபாயோ மனசார வேண்டிக்கிட்டு டொனேஷனா கொடுங்க. இல்லைங்க எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் விருப்பம் இல்லைங்க, ஆனா கல்யாணம் ஆகணும், நேர அந்த கல்யாண உற்சவத்தை கண்டுக்கலிங்க போதும். அந்த கல்யாண உற்சவத்தை அதாவது கல்யாணம் யாருக்கு ஆகணுமோ அந்த பொண்ணையும் பிள்ளையும் கூட்டிட்டு போய் அந்த கல்யாண உற்சவத்தை பார்க்க சொல்லுங்க. பார்த்தாலே போதுங்க. சரி, இதுவும் முடியாது என்னால, அவங்க வெளியூர்ல இருக்காங்க, நான் இங்க இருக்கேன், நான் என்ன பண்ணணும்? சிம்பிள். உங்களால முடிஞ்ச சீர் வாங்க முடியாதா? பழங்கள் வாங்குங்க. ஒரு 2 ஆப்பிள் 2 மாதுளை வாங்க முடியும்ல, இல்ல ஒரு சீப் வாழைப்பழம் வாங்க முடியுமா? வாங்கி அங்க பழ வகைகள்லாம் சீர்ல வச்சிருப்பாங்க, அதோட கொண்டு போய்
கையை கூப்பி வேண்டிக்கோங்க. என்னால முடியாது இவ்வளோலாம் செய்யறதுக்கு, ஒரு சிறு துரும்பு தான் என்னால முடியும். நான் இந்த வாழைப்பழ சீப்பை இங்க வைக்கிறேன், என்னோட பிள்ளைக்கு கல்யாணம் ஆனும், இல்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனும்னு மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிண்டு கொண்டு போய் வைங்க, நிச்சயமா உங்க குழந்தைக்கு கல்யாணம் ஆயிடும். அதுக்கு அடுத்தது நீங்க எல்லாரும் செய்ய வேண்டியது, யார் எல்லாரும்? கல்யாணத்துக்கு வேண்டிக் கொண்டு இருக்கிறவர்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த கோவில்ல கல்யாண உற்சவம் முடிஞ்சோன்னு அக்ஷதை கொடுப்பாங்க. தெரியுமோ இல்லையா அக்ஷதை? அந்த அக்ஷதைய ஒரு பேப்பர்ல வாங்கி மடிச்சு கொண்டு வந்து உங்க வீட்டுல கொஞ்சம் நிறைய வாங்கிக்கோங்க. உங்க வீட்டுல ஒரு சின்ன கப்புல அந்த அக்ஷதைய போட்டு வச்சுக்கோங்க. தினமும் வேண்டிக்கோங்க. உங்க வீட்டு இருக்கக்கூடிய குலதெய்வத்துக்கிட்டையும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கடவுள்கிட்டையும், நான் இந்த மாதிரி கல்யாண உற்சவத்துக்கு போனேன், அக்ஷதை வாங்கிட்டு வர சொன்னார் கோவிந்த பட்டர், நான் வாங்கிட்டு வந்தேன், வாங்கிட்டு வந்து ஒரு கிண்ணத்துல வச்சிருக்கேன், எங்க வீட்டு குழந்தைகளுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆனோன்னு எந்த கோவில்ல நான் கல்யாண உற்சவம் பார்த்து இந்த அக்ஷதையை நான் வாங்கிட்டு வந்து வச்சேனோ, இந்த அக்ஷதைய வாங்கிட்டு வந்து வச்சேனோ, அதே கோவிலுக்கு நான் தம்பதி சமேதராக கூட்டின் வந்து கடவுளுக்கு மாலை சாற்றுகிறேன். 2 மாலை சாற்றுகிறேன்னு வேண்டிக்கோங்க. அடுத்த செகண்ட் பாருங்க, கல்யாண தடை விலகி உங்க வீட்டுல கல்யாணம் நடக்கும்ங்கிறது நிதர்சனமான உண்மை. எல்லாமே என்ன? மனசார வேண்டிக்கிறதுல தான் இருக்கு. நீங்கள் கல்யாண உற்சவத்தை கண்டுகளித்து வேண்டிக்கோங்க. உங்களுடைய பணத்தை பொறுத்து எல்லாமே. அதாவது இந்த பரிகாரத்துக்காக கடனோ உடனோ நீங்க வாங்க வேண்டாம். கிட்ட காசு இருக்கு, கல்யாண உற்சவம் பண்ற லெவல்ல நான் காசு வச்சிருக்கேன், பண்ணுங்க. இல்ல டொனேஷன் கொடுக்குற லெவல்ல காசு இருக்கு, 1001 501 101 செய்யுங்க. ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கினா போதும், வாங்குங்க. இல்ல 2 ஆப்பிள் 2 ஆரஞ்சு 2 மாதுளை வாங்குங்க. என்ன முடியுமோ அத உங்க கையை கடிக்காம நீங்க செய்யுங்க. உங்களுக்கு பரிகாரம் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அதாவது உங்களுடைய காசெல்லாம் வருத்தி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, மனதை வருத்தி பண்ணுங்க, மனசார வேண்டிட்டு பண்ணுங்க. அவ்வளவு பெரிய ஒரு சுப நிகழ்ச்சி உங்க வீட்டுல நடக்கும். இது அந்த கடவுளுடைய கடாட்சமும் அந்த கடவுளுடைய அனுகிரகமும் உங்களுக்கு இருக்கும். செய்யறீங்களா? செய்யுங்க. சந்தோஷமா உங்க வீட்டு குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுங்க. அருமையான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தியொளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.